இந்த லெசனில் நாங்கள் லேர்ன் பண்ண போகிறது எப்படி ஏஐ சர்ச் இன்ஜின் ஒர்க் ஆகுது, அது எப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் கூகுள் போல் இருக்கிற சர்ச் இன்ஜின்லேருந்து டிஃப்ரெண்ட்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச் இன்ஜின் கூகுள் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கொள்கிறேன். ஆனால் 2025 ஏஐ சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுறதுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா சர்ச்சர்ஸ் இப்போ சர்ச் கூகுளும் யூஸ் பண்ணுறாங்க, அதே போல் சாட் ஜிபிடி போல் சர்ச் இன்ஜினும் யூஸ் பண்ணுறாங்க. டிரெக்டாக நான் ஜம்ப் பண்ணுறேன் இந்த வீடியோக்குள்ளே. ட்ரெடிஷ்னல் சர்ச் இன்ஜின்னா எப்படின்னா, நீங்கள் ஒரு ரன்னிங் ஷூன்னு ஒரு சர்ச் குவரி நீங்கள் டைப் பண்ணி கூகுளில் போய்ட்டு இதை சர்ச் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க. நான் சர்ச்சுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறோன்னே யூஸ்வலாக இப்படி தான் ரிசல்ட்ஸ் காமிக்கும். ஒரு டைட்டில் கொடுக்கும், அதை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு லிங்க் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கும், ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இது தான் நாங்கள் யூஸ் பண்ணது. இது தான் கூகுள்னு பிங்காக இருக்கட்டும் நீங்கள் சர்ச் பண்ணுற நேரம் காமிக்கிறது. இதே ஏஐ சர்ச் இன்ஜின்னா எப்படின்னா, சாட் ஜிபிடிக்கு போகிறீங்க, பெர்ப்ளெக்சிட்டிக்கு போகிறீங்க, கூகுள் ஜெமினைட்ட போகிறீங்க, மெட்டா ஏஐ எதாக இருந்தாலும் பரவாயில்ல, டீப் சீக் எதுக்கு போனாலும் நீங்கள் அந்த இடத்துல இப்படி ஒரு சர்ச் குவரியை கொடுத்துட்டு நீங்கள் வெப் சர்ச்சுங்கிற பட்டனை டேர்ன் ஆன் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இப்போ வர்ற ரிசல்ட்ஸ் இந்த மாதிரி வரும். இதில் என்ன கொடுக்குன்னு சொன்னால், வெறும் டாப் 10 லிஸ்டிங்ஸை கொடுக்காம ஏஐ பவர்ட் ஆன்சர்னு இந்த இடத்துல கொடுக்கும். இதில் என்ன பேசிக்னா, நம்ம கேட்குற சர்ச் குவரிக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதிலிருந்து ஒரு ஆன்சரை எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல வெறும் லிஸ்டிங்கை மட்டும் இந்த இடத்துல கொடுத்த இந்த இடத்துல நான் பார்க்குற நேரம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே பார்க்குறீங்க அது ஒரு ஆன்சரை கொடுக்குது. நான் ரன்னிங் ஷூ கொடுக்குறனால நீங்கள் இந்த ரன்னிங் ஷூ இந்த மாதிரி நீடுக்கு யூஸ் ஆகும், இந்த ரன்னிங் ஷூ இந்த மாதிரி நீடுக்கு யூஸ் ஆகும், அப்படி கொடுத்துட்டு அந்த ரேங்கிங் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ண சோர்ஸஸை ஒரு சோர்சஸ் சைட்டேஷனுங்கிற மாதிரி கீழே கொடுப்பாங்க. ஸோ அதில் போட்டு விசிட் சோர்ஸ் இல்லாட்டி வியூ சைட்டேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை ஓவரால் சம்மரியாக அந்த பர்சனுக்கு கொடுத்துட்டு கீழே லிங்க்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் என்னன்னு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் எஸ்சியூ நீங்கள் ரெண்டுக்குமே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு சர்ச் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறது. ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில் என்ன தான் அது நிறைய அல்கரிதம் டேட்டாஸ் இருந்தாலும் அவங்க அந்த வெப்பேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படி, கீவேர்ட்ஸ், சிமாண்டிக் வேர்டு, எல்எஸ்ஐ வேர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக அந்த வெப்பேஜில் இருக்கிற கீவேர்ட்ஸு என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சு அந்த குவரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணோம். இது ஏஐனா எப்படின்னா, அந்த ஆக்சுவல் பர்சன் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கங்கிறத நேச்சுரலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதுவும் அவங்களோட எல்எல்எம் மாடல்ஸ், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ்னு சொல்லுவோம். அந்த ட்ரைனிங்கை வச்சு யூசர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கே டிஃப்ரெண்ட் ஆகுது. ரிசல்ட் ஃபார்மட் நாங்கள் பார்த்த மாதிரி கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணால் லிஸ்ட் ஆஃப் லிங்க்ஸோ வெப் பேஜஸ் வரும். சம் சர்ச் ஃபீச்சர்ஸும் சம்டைம்ஸ் வரும், வீடியோ வரும், இமேஜஸ் வரும். இதே ஏஐனா ஏஐ பேஸ்டு ஆன்சர் அதுக்கப்புறம் வெப்சைட் சோர்ஸ் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கொள்ளணும். டிராஃபிக் டிரெக்டாக உங்களோட லிங்கை கிளிக் பண்ணி வந்துடுறது டிராஃபிக் வெப்சைட்ஸ் ட்ரெடிஷ்னல் சர்ச் இன்ஜினில். இதே ஏஐ சர்ச்சர்ஸ்னால் அவங்க ஆன்சரையும் பார்த்துட்டு இதை பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற நேரம் அவங்க அந்த சைட்டேஷனுக்குள்ளே உங்களை கிளிக் பண்ணி வர நேரம் உங்களுக்கு அந்த இடத்துல அவங்க உங்கள் வெப்சைட்ஸ்குள்ளே வர முடியும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கிளியர் ஐடென்டிஃபிகேஷன். இது ஃபியூச்சர் வீடியோஸில் யூஸ் ஆகும் எஸ்சிஓக்கு, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரெடிஷ்னல் இதில் யூசர் சர்ச் இன்ஜினுக்கு வருவாங்க, அவங்க மல்டிபிள் வெப் பேஜஸை ஒன்றொன்னா ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு என்னது தேவையோ அப்போ அவங்க உள்ளுக்குள்ள ரீட் பண்ணி வாங்கலாம், இல்லை சர்வீஸ் யூஸ் பண்ணலாம். என்ன இதே ஏன்னு சொன்னால் ஒரே ஆன்சரை அதுக்கு கொடுத்துரும். அந்த ஆன்சரையும் பார்த்து அவங்களுக்கு ஓகேன்னு நினச்சா சில நேரம் வரவே மாட்டாங்க உங்கள் வெப்சைட்ஸ்குள்ளே. சப்போஸ் அதையும் பார்த்துட்டு உங்கள் வெப்சைட்ஸ்குள்ளே வரணுங்கிற நேரம் மட்டும்தான் அவங்க சோர்ஸில் கிளிக் பண்ணி வர முடியும். இது ஏன் மேட்டர்னா, நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறதில்ல எஸ்சிஓ இண்டஸ்ட்ரியில். ஆனால் இப்போவே இது ரொம்பவே முக்கியம். 2025 ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து ஏஐ சர்ச் இன்ஜின்ஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிக்கிட்டு இருக்குது. சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், பெர்ப்ளெக்சிட்டி
ஜிபிடியாக இருக்கட்டும், ஜெமினி எல்லாமே க்ரோ ஆகிற நேரம் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நாங்கள் எஸ்சிஓ பண்ணுற நேரம் வெறும் ட்ரெடிஷ்னல் சர்ச் இன்ஜின் கூகுள் பிங்குகளை மட்டும் டார்கெட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏஐ சர்ச் இன்ஜின்ஸையும் டார்கெட் பண்ணுறது மூலமாக தான் எங்கட இது நாம் எல்லா சர்ச் இன்ஜினையும் கவர் பண்ண முடியும். ஸோ இந்த லெசனில் ஏஐ சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சோஷியல் மீடியா சர்ச் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அதை எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில்